வணக்கம். தமிழன் செய்தி களம். சீர்காழியில் தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சி தலைவர் ஜி.கே. வாசன் பிறந்தநாளை முன்னிட்டு நலத்திட்ட உதவிகள் மாவட்ட தலைவர் பூம்புகார் சங்கர் வழங்கினார். மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி புதிய பேருந்து நிலையம் அருகே தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சி தலைவரும் முன்னாள் மத்திய அமைச்சரும் எம்பியுமான ஜி.கே. வாசன் 60வது பிறந்தநாளை முன்னிட்டு நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழா மயிலாடுதுறை கிழக்கு மாவட்ட தலைவர் பூம்புகார் சங்கர் தலைமையில் வெகு விமர்சையாக நடைபெற்றது. மாவட்ட துணைத் தலைவர் தம்பித்துரை, சீர்காழி நகர தலைவர் மணிகண்டன், கொள்ளிடம் வட்டார தலைவர் நடராஜன், சீர்காழி வட்டார தலைவர் அசோகன், வைத்தீஸ்வரன் கோயில் பேரூர் கழக நகர தலைவர் மாரிமுத்து முன்னிலை வைத்தனர். விழாவில் தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சி தலைவர் ஜி.கே. வாசன் பிறந்தநாளை முன்னிட்டு மாவட்ட தலைவர் பூம்புகார் சங்கர் கேக்கு வெட்டி பொதுமக்களுக்கு வழங்கினார். பின்பு ஏழை எளிய மக்களுக்கு வேட்டி, சேலை, மரக்கன்றுகள் வழங்கினார். விழாவில் மாநில செயற்குழு உறுப்பினர் ஆர்.எஸ். சங்கர் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டு வாழ்த்துரை வழங்கினார். விழாவில் மாவட்ட மகளிர் அணி தலைவி விஜயா நல்லகுமார், மாவட்ட இளைஞரணி தலைவர் மணிகண்டன், மாவட்ட துணைத் தலைவர் பாரி, நிர்வாகிகள் செல்வம், பாலமுரளி, சீனிவாசன், பெரம்பூர் ஹரி, ராஜேந்திரன், கொளஞ்சி, கண்ணன், நீலகண்டன் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். தொடர்ந்து அன்பாளையம் மலவளர்ச்சி குன்றிய பள்ளியில் உள்ளவர்களுக்கு ஜி.கே. வாசன் பிறந்த நாளை முன்னிட்டு மதிய உணவு வழங்கப்பட்டது. அப்போது கட்சி நிர்வாகிகள் உடனிருந்தனர். முன்னதாக தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சி மாவட்ட தலைவர் பூம்புகார் சங்கர் தலைமையில் மறைந்த முன்னாள் பாரத பிரதமர் மன்மோகன் சிங்கிற்கு மௌன அஞ்சலி செலுத்தப்பட்டது குறிப்பிடத்தக்கது. நேர்மையான ஒரு அரசியலை உருவாக்குவதற்காக அல்லும் பகலும் தமிழ் மாநில காங்கிரஸ் கடந்த 10 ஆண்டுகளாக போராடி வரும் வாசன் அவர்களுக்கு நாங்கள் உறுதுணையாக இருக்கிறோம். அந்த வகையிலே அவருடைய பிறந்தநாளை கொண்டுவதை நாங்கள் பெருமையாக கருதுகிறோம். ஒரு உயர்ந்த தலைவரின் பின்னால், நேர்மையான தலைவரின் பின்னால், ஒரு ஆர்ப்பாட்டம் இல்லாத தலைவர், எளிமையான தலைவரின் பின்னால் பெருந்தலைவர் காமராஜர் வழியில், பெருந்தலைவர் மூப்பனார் வழியில் அவரோடு பயணிப்பது எங்களுக்கு பெருமை. நாங்கள் கட்சியை துவங்கி எத்தனையோ தோல்விகளை சந்தித்திருக்கிறோம். தோல்விகளை சந்தித்தாலும் துவண்டு விடாமல் எங்களிடம் எண்ணற்ற முதியவர்களும் பெண்களும் இளைஞர்களும் எங்கள் பின்னால்
ஐயா பின்னால் தொடர்ந்து அணிவகுத்து செல்வோம் என்பதை உறுதிமொழி என்று ஏற்றுக்கொண்டு ஐயா அவர்களுடன் இந்த 60ஆம் ஆண்டு பிறந்த நாளில் மிகப்பெரிய வளர்ச்சியும் மிகப்பெரிய எதிர்பார்ப்பையும் நாங்கள் அவரிடம் எதிர்பார்க்கிறோம். அதில் நாங்கள் பங்கு பெறுவோம் என்று இந்த நேரத்தில் உறுதி கொள்கிறோம். இந்த ஐயா அவர்களுக்கு பிறந்தநாள் கேக் வெட்டுவதற்கு முன்பாக மறைந்த பாரத பிரதமர் ஏழை எளிய மக்களுக்கெல்லாம் 100 நாள் வேலைவாய்ப்பை கொடுத்த பாரத பிரதமர் மன்மோகன் சிங், அதோடு நாம் விவசாயிகளுக்கான 78,000 கோடி கடனை தள்ளுபடி செய்த மன்மோகன் சிங்கினுடைய அமைச்சரவையிலே எங்களுடைய ஐயா வாசன் அவர்களுடன் உடன் பணியாற்றினாக என்ற பெருமையும் எங்களுக்கு இருக்கிறது. அந்த வகையில் முதலாக மன்மோகன் சிங்குக்கு 2 நிமிடம் மௌன அஞ்சலி செலுத்தி எங்களது பிறந்தநாள் விழாவை துவங்குகின்றோம். இப்பொழுது 2 நிமிடம் மௌன அஞ்சலி.